பிரேஸ்தலான் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவு பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? ஆனந்தமாய் நாமை ஆர்ப்பரிப்போமே, ஆனந்தமாய் நாமை ஆர்ப்பரிப்போமே, அருமையா இயேசு நமக்களித்த அளவில்ல கிருபை பெரு நல்லவோ அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோ அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோ அவர் துதியார், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றும் வாழ்ந்திடுவோம். ஆத்துமமே உன் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த மோசே மரித்த பின் யோசுவா அவர்களை வழிநடத்தி செல்கிறார். இப்பொழுது கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் அவர்களுக்கு முன்பாக யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. யோர்தானுக்கு முன்பாக பாடங்கி மிரங்கி இருக்கிற சமயத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொல்கிறார், ஜனங்கள் எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வேன். அப்படியே போய் ஜனங்களிடம் போய் யோசுவா சொல்கிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அன்பானவர்களே, இதே போல சூழ்நிலையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கரைபுரண்டு ஓடுகிற பிரச்சனைகளுக்கு முன்பாக நிற்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு நான் உங்கள் நடுவிலே அற்புதங்களை நடைபெறுவேன் என்று. ஆனால் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒன்று, இன்றைக்கு நம்மளை பரிசுத்தம் பண்ணி அவருடைய பாதத்திலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறேன் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கொடி நன்றியப்பா. இந்த நாளை கூட எங்களுக்கு ஈவாகி தந்தீங்களேப்பா, நன்றி நன்றி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டும் உங்களுடைய தயவுள்ள கரம், உங்கள் கிருபை எங்களை தாங்கினதேப்பா, நன்றி நன்றி நன்றியப்பா. இப்பொழுது மடிகளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு முன்பாக கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை போன்ற பிரச்சனைகள், பலவீனங்கள், பாடுகள், இல்லாமைகளை எல்லாவற்றையும் உம்முடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. அப்பா, யோர்தானுக்கு முன்பாக கரை புரண்டு ஓடுகிற யோர்தானுக்கு முன்பாக பிரச்சனைகளுக்கு முன்பாக நிற்கின்ற உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் நாளைக்கு அற்புதத்தை நடப்பிப்பீராக கர்த்தாவே. உம்முடைய நாமத்தினாலே அப்பா, நீர் அற்புதத்தை நடப்பிப்பீராக கர்த்தாவே. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளப்பா, ஒருபோதும் மீட்கப்பட்டு போகாதபடி செய்தருள்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்துல தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சிக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.